Yes, Chennai, we did it. With torrential rains breaking a 100-year record, the devastating floods in Chennai brought life to a standstill for almost a month. Hundreds lost their lives, while thousands lost their livelihood and property. Survival became a struggle for many as the city sank in the deluge. As we look back, the dark days shall also be remembered as the triumph of the indomitable spirit of humanity in the face of the crippling adversity. Ordinary folks came out in a spontaneous show of humanity to help, assist and reach out to the less fortunate while being in the middle of a crisis themselves. Many risked their own lives to rescue others. They opened the doors of their homes for the homeless and came forward to distribute food and essentials in waist-deep water, be it connecting relatives with their missing ones or donating generously. Many unsung heroes spent sleepless nights so that every single Chennaiite out there could be saved. The tales of extraordinary human spirit are endless. A few of these brave souls, many of them young, even lost their lives while engaged in rescue and relief operation. Tragedy brought with it a response of brotherhood, compassion and love unparalleled in recent memory. Chennai saw in its people the biggest example of unity in diversity, where the only religion was humanity. From all of us at XS Real, this is just to say we salute the spirit of this amazing city and thank the good Samaritans who did Chennai and India proud. ஸோ இப்போ சென்னை ஃப்ளட்ஸாக வந்தப்போ உதயம் தேட்டர்லேருந்து அண்டர் ஃபீட் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தேங்கி பயங்கர கரன்ஸாக இருந்தனால எங்கேயுமே போக முடியல. பெரியவர் அங்கே ஒரு பெரியவர் வயசானவங்களாம் நிறைய பேர் வந்து அங்கேருந்து வடபழனிக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கிராஸ் பண்ணணும்னா அந்த கரன்ஸை தாண்டி தான் கிராஸ் பண்ணணும். ஏன்னா சைடில் இருக்கிற ஓப்பனிங்னால என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி வெஸ்ட் மாம்பலத்துக்கு வந்து தண்ணி பயங்கர ஃபோர்ஸ் அடிச்சுட்டு போயிருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஹியூமன் சைடு மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்துட்டு நானே என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஃபார்ம் பண்ணி அவங்கள அந்த சைடு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அந்த சைடு ரெஸ்கியூ பண்ணி விட்டோம். அடுத்த நாள் நாங்கள் போனோம். திரும்பியும் சரி அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குது பார்க்கலாம், பாரதிதாசன் காலனிக்கு போனோம் முதல்ல. அப்புறம் மேலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, டார்ச் லைட்லாம் அடித்து காட்டினாங்க. ஸோ நாங்கள் அந்த டார்ச் லைட்டு வெளிச்சத்தை வச்சு அவங்க ஃபஸ்ட்டு மாடி வரைக்கும் தண்ணி இருந்தாலும் ஃபஸ்ட்டு மாடி வரைக்கும் வந்து அவங்களுக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்தோம். பெரிய அளவுக்கு மழை பெஞ்சுன்னா முதல் பிரச்சனை என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடுகளில் நிறைய பேரால் இருக்க முடியாது. அவங்க வந்து வெளியேறுவாங்க, வெளியேறும்போது அவங்களுக்கு வீடு இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் வாலண்டியர்ஸ் அவங்க வீட்டை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற வாலண்டியர்ஸோட லிஸ்ட்டை இது பண்ணி ஏரியா வைஸ் தாம்பரம், மொகப்பேர், திருவான்மியூர் இந்த மாதிரி லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணோம். எங்களுக்கு எப்பவுமே மழை டைமில் தண்ணி வரும், ஆனால் முட்டைகளுக்கு தான் வரும். சரி, நாங்கள் அந்த ஒரு இதில் தான் நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்தோம். திடீர்னு பார்த்தா மணி 7 ஆயிடுச்சு. அப்படியே தண்ணி இருக்க ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் எது எடுக்கிறது எது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அப்புறம் என்ன யோசித்தோம், கடைசியில் வயசானவங்களாம் ஃபஸ்ட்டு ஒருத்தராக எடுத்துன்னு போய்ட்டு இந்த சிந்தார்பேட்டை ரயில் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் விட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற லேடிஸ்லாம் வந்து ஒருத்தராக எடுத்துன்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு மேடான பகுதியில் எடுத்து நிற்க வச்சுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் மேலே தான் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்தோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஓடோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. இல்லைனா நாங்கள் கீழே இறங்க முடியாது. அந்த ஓட்டு மேலே நின்று தான், அந்த சர்ச்சு கோயில் மேலே நின்று தான் நாங்கள் எல்லா பொருளையும் எடுத்து வைக்க தான் கொஞ்சம் பொருள் ஏதோ கிடச்சிது. இல்லைனா அது கூட எங்களுக்கு கிடச்சிருக்காது. எல்லாமே அடிச்சுன்னு போயிட்டுருக்கோம். We were in the Egmore area on the banks of the Coombe River, where the slums were on either sides, and it was inaccessible by foot. So we had to make makeshift bathtubs as boats and load around 2,000 meals inside them and take it into the slums. So what I witnessed was really shocking and extremely sad, because when I entered with the food packets in the bathtub, dragging it inside through the water, dirty water, Coombe overflowed water, I saw 2 baby children and 1 old lady wrapped up in banana leaves dead, and they were all moaning over the body. And when I went and saw that, and I just said if they want, I was just distributing food packets, they literally left moaning over the loss, and they ran for food. So that just shows how desperate they were for food at that time. So that honestly changed my, the way I think and the way I live my life from that day onwards. பள்ளிக்கரணர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து எப்படியோ ஒரு 6 அடி உயரத்துக்கு வந்து தண்ணி தேங்கி இருந்தது. அதுக்கு மேலே இருந்தது. ஆனால் நாங்கள் போன டைமில் ஒரு லெவல் வரைக்கும் எந்த லெவல் வரைக்கும் போக முடியுமோ அந்த லெவல் வரைக்கும் நாங்கள் போனோம்.
போயிட்டு வந்து இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். எப்படியும் ஒரு 15 பேர் கொண்ட வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சாப்பாடுலேருந்து பிளாங்கெட்ஸ்லேருந்து ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, சோப்பு, இதுக்கப்புறம் வாட்டர் மெயினாக கொடுத்துருந்தோம். ஏன்னா தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப எல்லாமே மிக்சட் வாட்டராக இருந்ததால் தண்ணி ரொம்ப தேவைப்பட்டிருந்தது. ஸோ எப்படியும் ஒரு 1000 பேருக்கு வந்து இந்த ஒரு சப்ளை வந்து நாங்கள் வந்து 2 நாள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஊருக்குள்ளே போனோம் சார். ஊருக்குள்ளே போனால் ஆட்டோ வந்து இது வரைக்கும் முடிஞ்சிச்சு சார். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வந்து இருக்குது சார், வயசான பொருள். என்ன இது அந்த பொருள் பார்த்து வீட்டுக்குள்ளே கதவு கிட்ட போனாலும் அவங்க கை தூக்கிட்டு வந்துச்சு. அந்த ஆயா பார்த்தீங்கன்னா கட்டில் மேலே உட்காந்துருந்தாங்க சார். அந்த ஆயா என்ன பண்ணோன்னா அழகாக தூக்கி கூட்டின்னு போயிட்டு ஆட்டோவில் உட்கார வச்சு அவங்கள கேஎம்ஸில் இருக்கும்போது ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து தான் சார் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்க வீட்டில் எடுத்து வந்து கொடுத்து வச்சுங்க சார். ஒரு ஏரியா உள்ளே போகும்போது பார்த்தா ஒவ்வொரு ஏரியாவும் 10 அடிக்கு மேலே தண்ணி இருந்தது. 10 அடி 5 அடி தண்ணி இருக்கும்போது எங்களால் உள்ளே போகவே முடியல. அப்படி சரி வேறு என்ன பண்ண ஐடியா பண்ணும்போது இந்த கேனெல்லாம் இருந்தது. ஒரு சிலர் சொன்ன ஐடியா இந்த கேனை வச்சு 4 கேன் கட்டி அது மேலே கொம்பு போட்டு கட்டி நாங்கள் அதுக்கு மேலே அது உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து என்னென்ன தேவைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெளியே வந்து பசங்களாம் காசு போட்டு சாப்பாடெலாம் செஞ்சு நம்ம சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தோம். ஒரு வீடாக நாங்கள் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் கூட ரொம்ப பாதிப்பு. வீட்டுக்கு மேலேயே தண்ணி போச்சு. கயிறு மூலியமா கட்டி நாங்கள் எல்லாம் தண்ணியில் நீழ்ந்து போயிட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றணும். இந்த பாலாவம் கேனல், இந்த பக்கிங் கால்வாய் இதில் வந்து இந்த பிரிட்ஜ் அளவுக்கு தண்ணி வரும்போது யாருமே இந்த பக்கம் ஓயமாரில் ஈஸியாக யாரும் கிராஸ் பண்ணாத அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் பயந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க. நடந்து போக முடியாது. ஏன்னா அந்த மிதக்கு இல்லையா, அது பிளாக் ஆகிடுச்சு. எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, யாரும் காப்பாற்ற முடியல. அந்த சீன் நாங்கள் வந்து அந்த பொண்ணு அலறாங்க, கத்தும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, 2 பேர் கை பிடிச்சி விட்டாங்க, ஒருத்தர் கை விட்டாங்க, அப்படியே தண்ணியில் போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தும்போது நான் நினைக்கிறேன், நான் என்ன பண்ண தண்ணியில் இறங்கி உள்ள போகும்போது அந்த பொண்ணு துப்பட்டை வாங்கி போட்டு அந்த பொண்ணை உடனே பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூளப்பள்ளம் ஏரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ தண்ணி வந்து 2 மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த சைடு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைவுட் இந்த பழைய மரக்கடைலாம் இருந்துச்சு. நான் போகும்போதே அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனேன். ஸோ என்ன பண்ணோம், அந்த மரப்பலகையை வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அந்த மரப்பலகையை வச்சு அதில் ஒரு 2 பேராக குழந்தைங்களை முதல் ப்ரிஃபரன்ஸாக வச்சு அவங்களெல்லாம் கூட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இந்த சைடு ரெஸ்கியூ கூட்டு வந்து பக்கத்தில் இருக்க சமூக நலக்கூடத்தில் தங்க வச்சோம். So now after the floods, we also gave an idea of post-flood relief kits for the people whose all their belongings and all their houses were washed away. So we got these buckets where we had all the basic necessities from rice, salt, tomatoes, onions, water purifiers. From one end to the other end we covered in one bucket. So we went to Ainavaram. In Ainavaram we distributed around 700 coupons, so 700 relief kits indirectly, and we gave 700 families a relief kit for post-flood work. ஒரு லேடிஸ் உடம்பு முடியாமல் போயிட்டு அவங்களை வெளியே எடுத்துகிட்டு வரதான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி நாங்கள் வச்சுருந்து அந்த 4 கேனை கட்டின சின்ன டப்பா தான் அந்த டப்பாவில் அந்த சின்ன படகு மூலிமா எடுத்துன்னு வரது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக வேறு இருந்தாங்க. அவங்க எப்படி அவங்கள எடுத்து அந்த ஃப்ளாட்டில் வந்து அவங்க 2nd ஃப்ளோரில் இருந்தாங்க. அந்த 1st ஃப்ளோரில் பாதி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து அந்த ரோட்டுக்கு மொத்தம் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து தண்ணி நிற்குது. ஆனால் அந்த மெயின் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெயின் ரோடு ஃபுல்லாக தண்ணி. கரெக்டாக 1 கிலோமீட்டர் தாண்டி அவங்கள அந்த போட்டில் உட்கார வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒருத்தன் இறங்கிட்டு திருப்பி அந்த போட்டை பிடிச்சிக்கிட்டே வந்தோம். திருப்பி இன்னொருத்தர் இறங்கிக்கிறது. ஏன்னா ஒருத்தர் இறங்கி அவங்க கொஞ்சம் தூரம் கூட்டின்னு வந்து அங்கேருந்து ஒரு போட்டை வச்சு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. வெள்ளம் வந்து இன்னும் 1.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் நிறைய இடத்துல தேவைகள் இருக்குது. வெள்ளம் வந்தபோது நாங்கள் பெரிய அளவில் எல்லாரும் இந்த வேலைக்கு வந்தோம். ஆனால் தேவைகள் இன்னும் எல்லா இடத்துலையும் பூர்த்தி ஆகலை. அது பூர்த்தி ஆகிற வரை நாங்கள் இந்த வேலையில் தொடங்கி கொண்டே இருப்போம். You have all shown exceptional courage and resilience in helping out one another. All of you restored the faith in humanity. Let us do what we can to bring the smile back on every Chennaiite's face. In the end, humanity won. XS Real dedicates this video to the extraordinary heroes of Chennai.